கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கடந்து வந்த கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோருக்கும் சிறியோருக்கும் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் தேவா நான் எதினால் விசேஷித்தவன், அவர் நம்மோடு கூட இருப்பதினால், அவர் நம்மோடு கூட வருவதினால், இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினாலும் அவர் நம்மோடு கூட வருவதினாலும் இந்த நாளில் ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் எலியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். பின்பு கர்த்தருடைய 17வது அதிகாரம் பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் இவ்விடத்தை விட்டு கிழக்கு திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றின் அண்டை ஒளிந்து கொண்டிரு. இங்கு நம்ம பார்க்கிறோம், கேரித் ஆற்றின் அருகே ஆண்டவர் ஒளிந்திருக்கும்படி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இங்கு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. எலியாவுடைய ஆகாபு ராஜாவுக்கும் முன்பதாய், இஸ்ரவேல் ஆண்ட ராஜாவுக்கு முன்பதாய் ஒரு தீர்க்கதரிசியாய் எலியாவை தேவன் தெரிந்தெடுத்தார். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, நமக்கு நல்லா தெரியும். தெய்வனால் பயன்படுத்தப்பட்ட, தெய்வத்தால் அந்த நாட்கள் ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்பட்ட, அது கழிஞ்சு நம்ம பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி. இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு சப்தத்தோடு கூட ஆகாபுக்கு முன்பு சொல்லும் பொழுது, ஆகாபு என்ன செய்தார்னா, இவரை கொலை பண்ணும்படி திட்டம் போடும்போது தான் இவர் என்ன செய்தார், கேரித் ஆற்றின் அருகே ஒளிந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். அந்த ஆற்றின் அருகே தண்ணீரை குடிப்பதற்கும் அங்கே போஷிப்பதற்கும் தேவன் என்ன செய்தார், காக்கத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இப்போ தேவன் அப்பத்தை கொண்டு வருவதற்கும் அந்த ஆற்றின் அருகே தண்ணீர் குடிப்பதற்கும் தேவன் ஒரு காக்கையை அனுப்பி தேவன் இங்கே விடுகிறதை காண முடிகிறது. இந்த எலியாவை கொண்டு தெய்வம் மழை பெய்ய வைக்கணும். இப்போ எலியாவை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அது கழிஞ்சு ஆண்டவர் எலியாவை எங்கே கொண்டு போகிறார்னா, சாரிபாத் விதவை வீட்டுக்கு அவர் அனுப்புகிறார். வெகு தூரம் ஒரு பயணம். அப்பத்தை தூதன் நினைச்சார், தண்ணீரும் கொடுத்தார், நம்ம பார்க்கிறோம். இப்படி இவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு கூட போகிற ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். எலியாவுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போகும்போது ஒரு பெரிய சூழ்நிலை என்னென்னா, சாரிபாது விதை வீட்டில் என்னதில்லை, மாவுக்கும் எண்ணெய்க்கும் குறைவு இருந்துச்சு. இந்த மாவுக்கும் எண்ணெய்க்கும் குறைவு இருந்த ஸ்தோத்திரம் எலியா கேட்குறார், முதல் ரொட்டி எனக்கு கொடு என்று சொல்லி. ஆனால் ஸ்தோத்திரம் சாரிபாத்து ஊருக்கு போகும்போது அங்கே தேவன் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் விதவை வீட்டில் என்னதில்லை, மாவுக்கு எண்ணெய்க்கும் குறைவில்லை. எலியா போகும்போது இங்கே ஒரு சந்தோஷத்தோடு போகிறோம். என்னென்னா, கேரித்தின் ஆற்றின் அருகே இருந்து தண்ணி குடிக்கவும் செய்து, காக்கா அப்பத்தை கொடுத்துச்சு, நல்ல வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அங்கே கடந்து போகும்போது அங்கே ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமான சூழ்நிலை தான் அங்கே காணப்பட்டது. எலியாவுக்கு சிந்திச்சிருக்கலாம், ஏன் ஆண்டவர் சொன்னது மாதிரி சாரிபாத்து விதவை ஊருக்கு நான் வந்தபோது இங்கு இப்படி ஒரு போஷிக்க ஒரு சூழ்நிலை, அவங்க விறகு பிறக்கி அவங்களுடைய 1-2 ரொட்டிக்குள்ள ஆகாரம் தான் இருக்குது, ஒரு துக்கம் இருந்திருக்கலாம். ஆனாலும் என் தேவன் துக்கம் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் அருமையான தேவ பிள்ளைகளே, தெய்வம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர், தெய்வம் சமாதானமாய் நடத்துகிறவர். ஆனால் சில சூழ்நிலைகளில்
விதவை வீட்டுக்கு எலியா போகும்போது, எலியா இது கர்த்தர் பேசினதா, ஏன் இப்படி ஒரு சூழ்நிலைகள், ஆண்டவர் பேசினது ஏன் இப்படி நடக்குன்னு சொல்ல. இதே போல தான் இன்றைக்கி சில நேரங்களில் தெய்வம் நம்மளை ஒரு ஆசீர்வாதமாய் நடத்துவார், ஒரு சூழ்நிலைகளில் ஒரு நெருக்கத்திலையும் கொண்டு போவார். இன்றைக்கி அநேகருக்கு என்னென்னா, சில வாக்குத்தத்தங்கள்லாம் எடுத்து மாற்றிடுவாங்க. அவங்களுக்கு விருப்பமான வாக்குத்தத்தங்களை தான் அவங்க என்ன செய்வாங்க, சிலப்போ இந்த நியூ இயர்லலாம் எடுப்பாங்க. எங்கள் சர்ச்சில் சில வாக்குத்தத்தை அவங்க மாற்றிட்டு வேறு வாக்குத்தத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இங்கு எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஒரு ஸ்தோத்திரம் தூதன் கொண்டு என்ன செய்யுது, அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறாரு. இங்கு ஸ்தோத்திரம் காக்கை கொடுக்குது, ஆற்றின் அருகே ஆண்டவர் தண்ணீரை கொடுக்குறார், எல்லாம் நடக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவருடைய வாக்கு ஒரு மாறின அனுபவத்தை போல, தெய்வம் ஒருபோது வாக்கு மாறுகிற தெய்வம் அல்ல. வேதம் என்ன செய்யுதுன்னா, அவர் வாக்கு மாறாத தெய்வம், வார்த்தை நிறைவேற்றுகிறது. வானம் பூமி ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை விசுவசித்து நம்ம இறங்கி வந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த வார்த்தை ஸ்தோத்திரம் ஒருபோது நம்மளை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையை நம்பி சாரிபாத்துடைய விதவை வீட்டுக்கு போகும்போது 3 வருஷம் அந்த வார்த்தை வெறுமையாய் விடலை, அற்பமாய் காணப்பட்டாலும் முடிவு அந்த வார்த்தை ஒரு சம்பூர்ணமாய் மாறிச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்துமே ஆரம்பத்தில் சில சூழ்நிலைகளில் தெய்வத்தை வாக்கு விசுவசித்து வாழ்க்கையில் கடந்து வந்த சூழ்நிலைகளில் அற்பமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை விசுவசித்தவங்க ஒருபோதும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15 வாசிக்கிறோம். அப்போது தேவனுடைய வார்த்தையில் ஸ்தோத்திரம். இங்கு எலியா விசுவசித்து போன போது அந்த வார்த்தையில் நிலைத்திருந்த ரொட்டியை கொடுன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையில் நிலைத்திருந்த போது மிகுந்த கனிகளை காண முடிந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் பேதுரு சொல்லுகிறாரு. ஒரு இடத்துல நம்ம காணும்போது அவர் ஸ்தோத்திரம் வருத்தத்தோடு கூட படகுல இருக்கும்போது இயேசு அவருடைய படகுல போய் என்ன செய்தார், போதிக்கிறார். இயேசு போதிச்சுட்டு என்ன சொல்கிறார், ஸ்தோத்திரம் நீ வலையை போடுன்னு. பேதுரு சொல்கிறாரு, நான் ராம் முழுவதும் என்ன செய்தேன், பிரயாசப்பட்டேன், ஒரு மீன் கூட என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். ஆனால் பேதுருக்கு அந்த ராத்திரி முழுவதும் வலையை போட்டதும், பேதுரு வாழ்நாள் முழுவதும் படகில் அந்த கடலிலையும் எல்லா சூழ்நிலைகளையும் கடலை பற்றி நல்லா தெரியும். எந்தெந்த மீன்கள் எந்த நேரங்களில் எந்த மீன் எங்கே வரும்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நல்ல ஒரு தெளிவான ஒரு மனுஷன்தான் பேதுரு. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் எனக்கு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு தெரியும் இங்கே மீன் இல்லைன்னு. ஆனாலும் நீ ஜீவனுள்ள குமாரன், நீர் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு பேதுரு விசுவசித்தார். இந்த பேதுரு ஆண்டுடைய வார்த்தையை விசுவசித்து வலைய போட்டார். இன்றைக்கி பலரும் ஆண்டவரை நம்புகிறோம். சிலவங்கன்னா அந்த தெய்வம் இந்த தெய்வம் எல்லா தெய்வம் ஒன்று தான். ஸ்தோத்திரம் பேசுகிற போது தான் நமக்கே அது சந்தோஷமாக தான் இருக்கும் சிலவங்க ஸ்தோத்திரம். ஆனால் தெய்வங்கள் என்று சொல்லுதோம். ஆனால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க தான் ஹல்லேலூயா மிகுந்த கனிகளை காண முடியும். அப்போ பேதுருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை விசுவாசித்த போது ஆண்டவர் என்ன செய்தார், இயேசு வலையை கிளியத்தக்கதாக மீனை கர்த்தர் கொடுத்தார். அப்போ வார்த்தையை விசுவாசிக்கணும். இங்கு ஸ்தோத்திரம் அந்த சாரிபாத்து விதவை ரொட்டியை கொண்டு வான்னு சொல்லும்போது எந்த ஒரு காரியத்திலையும் சாரிபாத்து விதவை ஸ்தோத்திரம் மனம் கோணாதபடி, நம்மளை மாதிரி இல்லைன்னா ரொட்டியா ஸ்தோத்திரம் ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு இப்போ இந்த ரொட்டியோட சாவ போகிறோம், ஸ்தோத்திரம் ரொட்டி என் பையனுக்கு கொடுத்தா போதும். பலரும் பல ரீதியில் சிந்திப்போம், பல ரீதியில் யோசிப்போம். ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது.
குறுமளவில் கேரளா அந்த உண்டிக்காயிலன்னா அந்த ஸ்தோத்திர பப்பாளிக்குள்ளே போட்டு விட்டுருக்காங்க. தெய்வத்தை ஆராதிக்கிறவங்க கூட ஸ்தோத்திரம் இன்றைக்கி சரி இந்த வாரம்னா அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம், ஒரு கலப்படம் நமக்கு இருக்கும். சரி இன்றைக்கி இல்லை நாளைக்கு கூட இது செஞ்சிடலாம் அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையில் கலப்படம் இல்லாத வார்த்தை. அவர் சொன்னார்னா அதை அப்படியே செய்து பழகணும். அவர் சொல்லிவிட்டு அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அவருடைய வார்த்தையை அது எனக்கு நடக்கும். அப்போ வார்த்தையை விசுவசிக்கிறவங்க ஸ்தோத்திரம் ரொட்டியை கொண்டு வான்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை விசுவசித்து எலியாவுக்கு கொடுத்த போது பின்ன பானையில் பார்க்கும்போது பானையில் மண் பானைக்குள்ள மாவு இருக்குது. ஸ்தோத்திரம் எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய்க்கு குறையில்லை. இது என்ன ஆச்சரியம்! ஒரு தேவ மனுஷன் கொண்டு வர சொல்லி சாப்பிடும் பொழுது தெய்வம் பானையில் எண்ணெய் பாத்திரத்துக்கு குறைவில்லாதபடி வார்த்தையை கேட்டபோது 2 பேருடைய அனுசரித்த போது தெய்வம் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு 1 சாமுவேல் என்ன பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். இன்றைக்கு அநேகருக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், சர்ச்சுக்கு போவாங்க, பலரும் பல இடத்துல போகிறாங்க. ஆனால் ஒரு தெய்வத்துக்கு கீழ்ப்படிதல். இங்கு சாரிபாத்து விதவை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச போது ஆண்டவர் சவுலுக்கிட்ட சொன்னார், நீ விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னார். இவர் யுத்தம் செய்துட்டு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். ஆண்டவர் சொன்னார், உன் ராஜ்யபாரத்தை நான் எடுத்து மாற்றிடுவேன். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால. ஸ்தோத்திரம். இன்றைக்கி பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் மனப்பாடமாக சொல்லுவாங்க. இன்றைக்கி பிரசங்கிப்பாங்க, ஆனாலும் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நடக்கிற 100க்கு 10 பேர் கூட இல்லை. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் கடந்த நாளில் யூடியூப்பில் நான் பார்க்குறேன், 4 கோடி ஜனங்கள் பின்மாறி போயிருக்காங்களாம், பின்மாற்றத்தில் இருக்காங்களாம். இவங்களெல்லாம் பைபிள் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம், சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருக்கலாம். ஆனால் பின்மாறுதுன்னா வார்த்தைகளை விசுவாசிக்காதவை, வார்த்தையில் நிலைச்சி நிற்காதவை. அதுதான் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், சங்கீதத்தில் வாசிக்கிறவன். அப்போ தேவனுடைய வார்த்தையில் தியானித்து நிலைச்சி நிற்கிறவன் ஒரு பாக்கியவான். 4 கோடி ஜனங்கள் இந்த காலகட்டத்தில் பின்மாறி போக காரணம் என்னென்னா, அவருடைய வார்த்தைகளை விசுவசிப்பது கிடையாது, அவருடைய வார்த்தையை நம்பது கிடையாது, அவருடைய வார்த்தையில் உறுதியாக நிற்கிறது கிடையாது. ஆனால் பேதுரு அவருடைய சப்தத்தை அவருடைய படகில் கேட்டபோது அவருடைய வருத்தத்தை மாற்றி, இது ஒரு புதிய வார்த்தையாக இருக்கு, இதுவரையும் நானும் சபைக்கு போயிருக்கிறேன், நியாயப்பிரமாணத்துடைய வாரந்தோறும் நான் ஆராதனைக்கு போனேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புது வார்த்தையை நான் கேட்டது கிடையாது. அதனால் இவர் தேவ மனுஷன், இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பேதுரு கீழ்ப்படிஞ்ச நான் தேவனுடைய வார்த்தைக்கு. சாரிபாத்து விதவை கீழ்ப்படிஞ்ச தேவனுடைய வார்த்தைக்கு. சிஷ்யர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க சொல்லும்போது ஒருத்தன் விழித்திருந்து ஜெபிக்கலை, எல்லாம் தூங்கிட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியலை. இன்னொரு இடத்துல பேதுருவை குறித்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ 3 தடவை நீ மறுதலிப்பேன்னு. ஆண்டவர் சொன்னார், அவர் இல்லை ஆண்டவரே நான் செய்ய மாட்டேன். ஆனால் 3 வட்டம் ஆண்டவர் சொன்னது போல் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு இடத்துல நீ யாருன்னு கேட்கும்போது ஜீவனில் குமாரன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லுமேல் நான் சபையை காட்டுவேன். பேதுரு ஒரு அப்போஸ்தலன், சபைக்கு ஒரு அப்போஸ்தலனாய் தெய்வம் மாற்றினார். ஆனால் ஆண்டவர் சொன்னது 3 தடவை மறுதலிச்சார். மனுஷன் தெய்வம் என்ன சொன்னாலும் அது நிறைவேறும். மனுஷனுடைய வாக்கு மாறும், தெய்வத்துடைய வாக்கு மாறாது. மனுஷன் நம்மளை விட்டு மாறலாம், தெய்வம் நம்மளை விட்டு மாற மாட்டார்.
மனுஷர்கள் நம்பலாம், கடைசி தோல்வியாக இருக்கும். தெய்வத்தை நம்புகிறவங்களுக்கு தோல்வி இல்லை. இன்றைக்கி அநேகர் தெய்வத்தை நம்புவாங்க, ஆனால் தெய்வத்துடைய வார்த்தையை 66 புஸ்தகம், ஏறக்குறைய 40 பேர் எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகம் 66 புஸ்தகம், இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆத்மாவையும் இன்றைக்கு விசுவாசிக்கிறவங்களுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கி கூட்டம் குறைவு. இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித ஆட்கள் குறைந்திருக்கிற காலங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழக்கூடியவங்க இன்றைக்கி ஜனங்கள் குறைஞ்சி போய் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல. இன்றைக்கி மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம், டாக்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலாம். ஏன் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடிய மாட்டேங்குது? 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தார், அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். 10 கட்டளைகளையும் கை கொள்ளாத முடியாத காரணம் என்ன? யோசுவாவு காலேபு நமக்கு ஓகே இல்லைன்னு சொல்லலை. பாக்கி உள்ளவங்க ஏன் அந்த வார்த்தைகளை கானான் தேசத்தில் அவங்க கை? நமக்கு இன்றைக்கு ஸ்தோத்திரம், அநேக பரிசுத்தவான்கள் மோசைக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேச சொன்னார். ஏன் மோசை அந்த கண்மலையை அடித்தார்? தேவனுடைய பைபிளை சொல்லுது, அவர் தேவனுடைய வீட்டில் எங்க உண்மையுள்ள ஒரு மனுஷன். தெய்வத்துக்கு சாத்தான் வாதாடி தெய்வ தூதன் மோசையுடைய ஏற்பாடு கொண்டு போனது. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஏன் அவரால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியலை? பழைய ஏற்பாடு காலங்களில் நீங்கள் எல்லாரும் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போன அநேகர் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டம் இன்றைக்கு இருக்குன்னா ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, மோசே கீழ்ப்படியலை. ஸ்தோத்திரம். சகல பரிசுத்தவான்கள் கீழ்ப்படியாத அனுபவங்களை காண்கிறோம். ஏன்னா ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாம் கீழ்ப்படியலை, ஏவாள் கீழ்ப்படியலை. இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலையில் தான் அவங்க தோட்டத்தை விட்டு வெளியே வந்த காரணம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பாரம்பரியம், ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் முன்னோர்கள் அனுசரித்து வந்த வீணான பாரம்பரியம். 1 பேதுரு 1:18 வாசிக்கிறோம். அப்போ பாரம்பரியம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், ஆதாமுடைய பாரம்பரியங்கள் இன்றைக்கு அநேகரோடு நமக்குள் ஆட்டி படைக்க தேவனுடைய வார்த்தைக்கு சிஷ்யர்கள் கீழ்ப்படியாதபடி காணப்பட்டதை காண முடியுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதனால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அவன் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுவான். இங்கு சாரிபாத்து விதவ சூழ்நிலைகளில் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச போது நான் நினைச்சேன், எப்படி ஒரு மனுஷன் தேவ வார்த்தைக்கு சூழ்நிலைகளில் அதிகமாக இருந்து கீழ்ப்படியது இல்லாத சூழ்நிலையில் அந்த சாரிபாத்து விதவை கீழ்ப்படிந்தது எலியாவுடைய வார்த்தைக்கு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கொரிந்தியரில் ஒரு வசனத்தில் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை. இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் அநேகருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு நமக்கு விடுதலை இன்றைக்கு நடக்காத காரணம் பைபிள் சொல்லுது, பரிசுத்தாத்மாவை துக்கப்படுத்துகிற பாவம் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. பரிசுத்தாத்மாவுக்கு விரோதமாய் போய் சொல்லுவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம், 5வது அதிகாரம் சுருண்டு விழுந்தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்ப அநேகர் இன்றைக்கு குறைந்து போகிற ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கு சபை நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு சபை 2000 வருஷத்துக்கு முன்பதாய் விலையேறப்பட்ட ரத்தம் கொடுத்து, இயேசுவின் ரத்தம் கொடுத்து இந்த சபையை பிசாசுடைய கரத்தை இந்த விலைக்கு வாங்கின சபை. இந்த கல்லுமேல் எவன் மோதுகிறானோ அவன் நொறுங்கொண்டு போவான்.
இந்த கல் எவன் மேலே விழுகிறதோ அவன் நறுங்கொண்டு போவான் என்று பார்க்கிறோம். அப்படி விளையேறப்பட்ட இந்த சபையை இயேசுவின் நாமத்துமே அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. இன்றைக்கு அநேகர் ஒரே மனுஷன பாவமும் பாவத்தின் மூலம் மரணம் வந்தது போல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தோட்டத்துடைய மறைவில் ஒரு கூட்டம், தோற்றத்தை விட்டு விலகி போகிற ஒரு கூட்டம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல கூட்டமாய் தெய்வத்தை விட்டு விலகி போகிற, சபையை விட்டு விலகி போகிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தெய்வத்தை, இன்றைக்கு சமாதானம், சந்தோஷம். இளையகுமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாய் போனான். நஷ்டப்படும் போது ஜீவிதத்தில் ஒன்றுமில்லாத தோல்வியோடு கூட இளையகுமாரன் உடுக்க மறுவஸ்திரம் இல்லாத அனுபவத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்தான். அவன் திரும்ப வருகிறான். இயேசு கிறிஸ்து சகல ஜனத்துடைய பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியான இயேசுவை இந்த வார்த்தைக்கு ஒரே மனுஷனால் பாவம் வந்தது போல, மரணம் வந்தது போல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சகலரும் பாவிகளாகி போன அந்த பாவத்தை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தான். அது இயேசுவை இன்றைக்கு விசுவசிக்கிறவங்க, அது இயேசுவை நம்புறவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறான். இன்றைக்கு பலியை பார்க்கிறோம், கீழ்ப்படிதல். தெய்வத்தை பாடி துதிக்கிறது நல்லது. அதே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அதுக்கு மேலான காரியம். எத்தனை பேர் தெய்வத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? நமக்கு பரிசுத்தாத்மாவை எத்தனை நம்ம துக்கப்படுத்துகிறோம்? நம்ம எல்லாம் நம்முடைய புத்தியில் பார்க்கிறோம். நான் பரிசுத்தாத்மா உங்களோடு கூட இருக்கிறான். அந்த பரிசுத்தாத்மாவுக்கு செவி கொடுப்பீங்கன்னா அந்த பரிசுத்தாத்மா உங்களை கைவிட மாட்டான். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துமே ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஸ்தோத்திரம். அவருக்கு 2 இடத்துல சுகமாக இருந்தாலும் 3வது இடம் சாரிபாத் விதவை வீட்டில் எந்த சூழ்நிலை முகாந்திரமும் ஒரு செழிப்பை காண முடியாத அனுபவம். ஆனால் அந்த வார்த்தை தேவன் அனுப்பின இடத்துல அந்த விதவைகிட்ட அந்த வார்த்தையை சொல்லும்போது விதவையும் கீழ்ப்படிந்ததை காண முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வத்துக்கு கீழ்ப்படிங்க. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. அந்த தேவனுடைய வார்த்தையில் நிலை அனுபவத்தில் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அந்த இளைய குமாரன் எல்லாம் நஷ்டப்பட்டு வந்தது போல கடந்த நாட்கள் ஆண்டுடைய வார்த்தையை செவி கொடுக்காதபடி, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, ஆண்டுடைய வார்த்தையில் நிலைச்சிரிக்காதபடி, இந்த சுயமான விருப்பங்களுக்கு சுயபோதங்களுக்கு வாழ்ந்து உலகத்தை தேடி இந்த வாழ்க்கையை விட்டு விலகி எல்லாம் நஷ்டப்பட்டு இளைய குமாரனை போல எல்லாம் ஒரு தெய்வத்தை ஆராதித்தும் இந்த வாழ்க்கை எல்லாம் தோல்விகள், கடபாரம், பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், கண்ணீர் எல்லாம் இந்த வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வருகிறது. தாவீதுக்கு நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்தனா தெய்வத்தை விட்டு விலகி போகிற வாழ்க்கையில் சாபமும் பாவமும் தரித்திரமும் விலகினங்களும் பின்தொடர்ந்து வருகிறது. ஆண்டவரே, நன்மையும் கிருபையினை பின்தொடரணும். இளையகுமார வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு இல்லாத அனுபவம். எத்தனை பேர் இன்றைக்கு தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போடுறது எல்லா நஷ்டங்களையும் கர்த்தர் இன்றைக்கு திரும்ப தருகிற ஒரு நேரமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் தேற்றும்படிக்கு ஆட்சேபிக்கிறோம். இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சென்று கர்த்தர் பலப்படுத்தி எலியாவை ஸ்தோத்திரம் மறுபடியும் ஆண்டவரே ஆகாபுக்கு முன்பதாய் கொண்டு வந்து ஆண்டவரே ஜெபித்த போது கையளவு மேகம் கண்டு ஆண்டவரே அந்த மழை பெய்தது திரும்ப செய்த கர்த்தர் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்த எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திரும்ப
தேவன் இவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.